அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்ட்ரைக் என்ன எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்காகன்றது நம்மளுடைய அனலைஸை ஷேர் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது ஆப்ஷன் கிளாஸு, இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் கிளாஸ் மட்டும். இது இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் 2025 தான் ஆப்ஷன் கிளாஸ் எடுப்பேங்க. அதுக்கு இன்பிட்வீன்ல ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? எனக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டேன். அந்த சட்டன் ரூல் இருக்கு, அது கான்வர்சேஷன்ல இருக்கும். அது கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ்க்கு தான் அலோவ் பண்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு 25,100 காலு 26 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி அப் சைடு சொல்லியிருக்கோம். நிப்டி அப் சைடு 26 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? சரி, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன், 26 ரூபீஸ்க்கு இந்த விலைக்கு கீழே இருந்தா மார்க்கெட் என்ன ஆகும்? இறங்கும் அப்படியே ஏறும், இறங்கும் அப்படியே ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த விலைக்கு மேல இருந்தா ரேலி ஆகும், ரேலி ஆகிற மார்க்கெட் ஒரு இடத்துல போய் இறங்கும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் ஏறும் அப்படின்னே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு என்னாச்சுங்க? காலையில இருந்து அவரு கீழே விடல. கரெக்டுங்களா? ரேலி ஆயிடுச்சு, மேல போச்சா? இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? இந்த விடையை கண்டுபிடிக்கணும் நீங்க. ஏன்னா ரிவர்சல்னு நமக்கு ஒரு சில ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்கு, அங்கதான் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஆகும். புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது. அதான் நம்ம கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒரு வேல்யூ எல்லாம், இந்த வேல்யூ எதுக்கு தான் யூடியூப்ல எதுக்கு இந்த வேல்யூ நமக்கு இனிமே தேவையில்லையே அப்படின்னு தோணும். ஆனா இந்த வேல்யூ சொல்லி கொடுத்துருவோம் எப்படி எடுக்கணும் என்னங்கிறது. இது தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அதுல இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ இவரு மேல இருக்காரு. அப்ப நம்ம யாரை பை பண்ணணும்? இவரை தான் பை பண்ணணுமா? வேற ஆள பை பண்ணணுமா? எப்போ பை பண்ணணும்? அவர் எந்த விலையில வாங்கணும்? எல்லாமே கால்குலேஷன்ஸ் மேக்ஸ்ல வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா இங்கிருந்து போனவர் திரும்பினவர் எகைன் பாருங்க 26ல இருந்தா ரேலி, எகைன் இங்க இருந்து போய் ஏன் திரும்பினாரு? இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் கேட்டு கண்டுபிடிச்சாரு. இங்கேயும் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் மேக்ஸ் படினா அந்த விலையில போனா அது நிற்கும், எங்க போனா எடுக்கும். இங்க பாருங்க, இங்க எகைன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கீழே வந்துட்டாரு. கரெக்டுங்களா? எல்லாரும் என்ன, இனிமே மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, இவர் வந்து கீழே இறங்கிட்டாரு, இனிமே 26 கால் வந்து கீழே இறங்கிட்டாரு, இனிமே மார்க்கெட்டு என்ன ஆகுன்னு சொல்லியிருப்பேன், மேல கீழே இறங்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன், இது கீழே இறங்கினாலும் மார்க்கெட் ஏறதுக்கு ட்ரை பண்ணும் இந்த விலை போற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா அந்த விலையிலேயே பிரைஸ் பை ஆகி திரும்பி பாத்தீங்களா? கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இங்க திரும்ப இதுக்கு போகும்னு சொன்னேன். ஆனா என்ன டைமுக்கு ரேலி ஆயிடுச்சு, இது ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்ணுங்க. இதுதான் அனலைஸ் பண்ணுவோம் நீங்க ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு 0 to euro கால் எக்ஸ்பைரி டே, 0 to euro கால் எத்தனை இன்னைக்கு தான் இந்த மாதிரி நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. 0 to euro கால் எத்தனை ட்ரேடு, எத்தனை மடங்கு ஒவ்வொன்றும் நம்ம புள்ளியில வந்து இறங்குனது அத்தனையுமே 5 மடங்கு 4 முறை கொடுத்துருக்கு. 4 டைம்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி நானே ஒரே ஒரு முறை பார்த்திருக்கேன். இந்த டைம்ல இதான டைம் ஒரு முறை, ஒரு 2018-19 சம்திங் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேலி 4 0 to euro கால் கொடுத்தது இன்னைக்குதான் நான் பாக்குறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் வந்து மேக்ஸ் கணக்குங்க. மார்க்கெட் அதை சார்ந்து படிங்க. இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஏரேஞ்ச், பிரைஸ் ஆக்ஷன், ஓபரேட்டர்ஸ், இது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, முதலீடுக்கு, ஸ்விங் ட்ரேடுக்கு 3 மாசம் 6 மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அதுக்கு தான் பயன்படும். ஆப்ஷன் பையிங் கிடையாது. ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேவோட முடிக்கணும். அதனால இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. உங்க பகுதியில் யாரை தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலோ இல்ல உங்களாலே ஓனா பிராக்டிஸ் பண்ணி பண்ண முடிஞ்சாலும் தாராளமா பண்ணலாம். யார்கிட்ட கிளாஸ் போய் கத்துக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.